ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்டரை வாட்ஸ்அப் மூலமாக கிரியேட் பண்ண முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக இந்த போஸ்டரை வாட்ஸ்அப் மூலமாக கிரியேட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த போஸ்டரை வாட்ஸ்அப்பில் கிரியேட் பண்ணது தான். நைஸ். லெட்ஸ் கோ த டுட்டோரியல். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டா ஏஐ சாட்டுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர்லையோ அல்லது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லையோ வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பை. இதில் வந்து டைப் மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்லாஷை கிளிக் பண்ணி இமேஜின் சொல்லி டைப் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களா, இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இதோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, மற்றபடி வாட்டர் ட்ராப்ஸு, அந்த லெமன் மேலே கேப் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து வேர்டை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணுங்கிற சின்ன ஒரு ப்ராம்ப்டை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேக்ரவுண்டு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணிக்கிடுவோம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காண்டி. ஓகேங்க, இப்போ ப்ராம்ப்ட் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்டர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய அவுட்புட் வந்து இருக்கும். இதே மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் லைட்டாக பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரீனிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ளூன்னு சொல்லி கொடுத்துக்கோங்களேன். ப்ளூ கொடுத்துட்டு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி போஸ்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ளூன்னு கொடுத்துட்டேன்னா, ப்ளூன்னு கொடுத்துட்டு திரும்ப நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி செம்மையாக யூனிக்காக நல்ல கிளாரிட்டியாக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வேர்டிங்ஸில் சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக்கே இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைப் பண்ண எல்லா இதையுமே வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி கொடுத்துட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதில் வந்து இன்ஸ்டா டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குங்க. இதோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த இமேஜினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜின் மட்டும் லைட்டாக தூர எடுத்துட்டு இந்த இம்ப்ரூவ் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணி அது என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ அது பார்த்தீங்களா, கியூப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதில் கியூப்ன்ற கூட கியூப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி என்ன மிஸ்டேக்லாம் இருக்கோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இதை காப்பி கொடுத்துட்டு திரும்ப இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? முன்னாடி என்ன ஆட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் போட்டு இமேஜின் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு திரும்ப இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் அகைன் கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வித்தியாசமான போஸ்டர் வந்து கிரியேட் ஆகி வரும். ஓகேங்களா? ஒரே டைமெல்லாம் வராது, டிஃப்ரெண்டாக வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இதை நான் சேவஸ் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு லியோனார்டோ அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதை டைப் பண்ணிட்டு வரக்கூடிய வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது நார்மலாக வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து லான்ச் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி லாகின் பண்ணனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு மற்றபடி நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து இந்த கேன்வாஸ் எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா நார்மல் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வந்துட்டா இப்போ இதை வந்து நார்மலாக ரீசைஸ் நான் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 16:9 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் நம்மளுடைய இமேஜ் வந்து ரீசெண்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டு இதில் கீழே ப்ராம்ப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து லேண்ட்ஸ்கேப்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஜெனரேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேலே வந்து யூஸ் 4 டோக்கன்ஸ் 146 டோக்கன்ஸ் ரிமைனிங். ஆக்சுவலா இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த ப்ராம்ப்ட் ஒரு இமேஜுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கிடும். ஓகேங்களா? இதில் வந்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து இப்போ நான் ஆக்சுவலாக 2ன்னு சொல்லி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதில் 3 வைக்கலாம், 4 வைக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 4 டோக்கன்ஸ் வந்து அதை டேக் பண்ணிக்கிடும். ஓகேங்களா? இப்போ நான் ரெண்டையுமே கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் நான் கொடுக்கேன். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து இது வந்து என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் வந்து பண்ணிட்டு இப்போ ரெண்டாவதாக கொடுக்கும்போது இதை விட ஃபர்ஸ்ட் இருக்கிறதே கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால அக்செப்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அக்செப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க இந்த டுட்டோரியல். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.